எப்போ பார்த்தாலும் உடல் பிரச்சனை என்றால் ஆங்கில மருந்துகளை நாடிச் செல்வதை விட இயற்கையின் அற்புத மருந்துகள் பல இருக்கின்றன. உணவே மருந்து என்று சும்மாவா குறிப்பிடுகிறார்கள்? உடலில் எந்தவிதமான பிரச்சனையாக இருந்தாலும் நாம் உண்ணும் உணவின் மூலமே சரி செய்து கொள்ளலாம். ஆனால் இப்பொழுது உள்ள மக்கள் எல்லோரும் அதிகம் ஹோட்டல் சாப்பாடு விரும்புகின்றனர் அல்லது ஜங்க் ஃபுட் எடுத்துக்கொள்கின்றனர். இதனால் வியாதிகள் வளருமே தவிர ஒழியாது. தேவையில்லாத உடல் எடை அதிகரிப்பு, இதனால் உடலில் சர்க்கரை வியாதி, உயர் இரத்த அழுத்தம், இன்னும் பற்பல நோய்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். எதையுமே வருமுன் காப்பது நல்லது. ஆனால் வந்த பின்னும் காக்கும் இந்த உணவுகள். பொதுவாகவே முருங்கை நட்டவன் வெறுங்கையோடு போவான் என்று கூறுவார்கள். அதற்கு அர்த்தம் என்னவென்றால், அவன் சாகும் வரை தனது கை கால் மூலமே நடப்பார். யார் உதவியும் இல்லாமல் அந்த அளவிற்கு உடலில் பலனை கொடுக்கும் முருங்கை. முருங்கை மட்டுமல்ல, இன்னும் எவ்வளவோ இருக்கிறது. இயற்கை கொடுத்த அற்புதமான வேப்பமரம், கருவேப்பிலை, இவற்றிலெல்லாம் எவ்வளவு நன்மைகள் இருக்கிறது தெரியுமா? வாரத்தில் 2 நாட்கள் சிறிது வேப்பங்கொழுந்து எடுத்து அரைத்து வெறும் வயிற்றில் குழந்தைகளுக்கு 1/2 டம்ளரும் பெரியவர்கள் 1 டம்ளரும் குடிப்பதன் மூலமாக உடலில் உள்ள பூச்சிகள் எல்லாம் அழிந்துவிடும். வைரஸ் காய்ச்சல் என்று வருகிறதே, இதற்கெல்லாம் காரணம் என்ன? உடலில் உள்ள கெட்ட கிருமிகள்தான். இந்த கிருமிகளெல்லாம் அழிக்கும் சக்தி வேம்பை தவிர வேறு எதற்கும் அதிகம் இல்லை. எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை தினமும் யாராலும் கடைபிடிக்க முடியாது. அதற்காக நீங்கள் ஒரே ஒரு நாள் சிரமப்பட்டால் 1 மாத அளவிற்கு இந்த பொடியை தயார் செய்து வைத்துக் கொள்ளலாம். உங்களால் முடிந்தால் 1 ஸ்பூன் வாயில் எடுத்துக்கொண்டு தண்ணீரும் குடிக்கலாம். அல்லது தோசையில் பொடிக்கு பதிலாக இதை தூவியும் சாப்பிடலாம். இந்த பொடிக்கு நீங்கள் சேர்க்க வேண்டிய பொருட்கள் எல்லாம் பார்ப்போம். கருவேப்பிலை, முருங்கைக்கீரை முடிந்த அளவு எடுத்து காய வைத்து பொடி செய்து கொள்ளுங்கள். வேர்க்கடலை, கடலைப்பருப்பு, கருப்பு உளுந்து, பாசிப்பருப்பு, பாசிப்பயறு, கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு, பாதாம், பொட்டுக்கடலை இவை அனைத்தையும் வறுத்து அதனுடன் சிறிது காரியத்திற்கு ஒரு 4-5 வரமிளகாய் போட்டு அரைத்து கொள்ளலாம். அளவை வீடியோவில் பார்த்து கொள்ளுங்கள். இந்த பொடி உடலில் இருக்கும் இரத்த சோகை, உடல் நடுக்கம், சர்க்கரை நோய், இரத்த கொதிப்பு நோய், முடி கொட்டுவதற்கு தீர்வு, இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். தினமும் சிறிதளவு எடுத்துக்கொள்வதன் மூலம் உங்கள் உடலில் உள்ள நோய்கள் அனைத்தும் பறந்து ஓடிவிடும். முயற்சி செய்து பாருங்கள். இந்த ஒரே ஒரு பொடி போதும். டெய்லி நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா 100 நோய் இல்லைங்க, 1000 நோயை கூட குணப்படுத்தக்கூடியது. முடி கொட்டுறது, ரத்தம் இல்லாத பிரச்சனை, உடல் நடுக்கம், உடல் சோர்வு, என்னதான் சாப்பிட்டாலும் டயர்டாவே இருக்குது அப்படின்னா இந்த ஒரு பொடியை மட்டும் நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இந்த பொடி பண்றதுக்காக முருங்கைக்கீரை எனக்கு கிடைக்கும் போதெல்லாம் கருவேப்பிலை முருங்கைக்கீரையை வீட்டுக்குள்ளேயே வச்சு காய வச்சு நல்லா ஒரு 2 கிலோ அளவுக்கு எடுத்து வச்சிருந்தேன். அரைக்கிற அன்னைக்கு மட்டும் நான் கொஞ்சம் வெயில்ல வச்சுட்டு முருங்கைக்கீரையும் கருவேப்பிலையும் நல்லா அரைச்சி தனியா மிக்சி ஜார்ல அரைச்சி ஓரமா எடுத்து வச்சுட்டேன். இப்போ வேர்க்கடலை, கருப்பு உளுந்து, கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, பாசிப்பயறு, கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு, பாதாம், பொட்டுக்கடலை, காரத்துக்காக மிளகாய், கொஞ்சமா ஆயில் ஊற்றி வறுத்துக்கோங்க. இதுல போட்டிருக்க நட்ஸ் எல்லாமே, பயிர் வகைகள் எல்லாமே உங்களுடைய இஷ்டம் தான். இதையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துருங்க. அரைச்சதுக்கு அப்புறம் அரைச்சி வச்சிருக்க முருங்கைக்கீரை பொடி, உப்பு, அது கூடவே கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுட்டு ஜார்ல போட்டு மூடி வச்சிருங்க. இப்ப தோசை, இட்லி கூட சேர்த்துட்டு கொஞ்சமா நெய் சேர்த்து சாப்பிட்டு